வணக்கம் பாருங்க. கொஞ்சம் கள்ளத்துல வந்திருக்கிறார், கதை கட்சியில் அவுக்க போறார் பாருங்க. எங்கட தேர்தல் வந்தோன பாருங்கோ, எங்கட வெள்ளாவட்டிக்காரர் கோவணம் அவிழ்ந்து விடும் என்ற பயத்துல பாருங்கோ கத்தியினம். புதிய போராளி ஜனநாயக கட்சி என்று பாருங்கோ, இந்த பொடியன் வித்தியாதரன் வெளிக்கிட்டுது. முள்ளிவாய்க்கால் முடிஞ்சது பிறகு 2009 பிறகு தம்பி, நான் தான் புலி நீதான் புலி என்று கோழி பிடிச்சவனும் எலி பிடிச்சவனும் மாடடிச்சவனும் ஆண்டாண்டு காலமா அரசுக்கு அடி கழுவி புழைச்சவங்களும் புலி என்றவங்கள். உண்மையில இந்த புலிகள் அந்த மண்ணில தம்பி போராடைக்குள்ள இந்த பொறுக்கிகள் என்ன செய்ததென்றா தம்பி, மைந்தண்ட அடிய கழுவினதும் சந்திரிகாண்ட அடிய கழுவினதும் ஆண்டாண்டு காலமா ஆண்ட வந்த சிங்கள பேரின பாதிகளின் குண்டிகளை கழுவி புழைச்சது கூட்டமடா தம்பி உதுகள். வெள்ள வேட்டிய கட்டி கொண்டு அவைக்கு கலர் பூவுல மாலை கட்டி போட்டு கும்பிடு போட்டு வணக்கம் மேடையில ஏறி முழங்கிவினம் நாங்கள் புலிகள் என்று. புலிகளுக்கு இவ என்ன தம்பி செய்தவ? ஒன்றும் இல்லை. இந்த சம்பந்தர் என்ன செய்தவர்? பாராளுமன்ற இலங்கை இந்த பாராளுமன்ற எனக்கு வட்டி வைக்க புலிகள் முதலாவது லிஸ்ட்ல இருந்தன்னு சொன்னவர் இருந்தவர். அங்கால மாவை என்றவர், அவரும் அதே கதிதான் தம்பி. அங்கால சுரேஷ் பிரமச்சந்திரன் மண்டையன் குழு வந்த தம்பி கிளம்பினவர். மண்டையன் குழு புலிகள் 87களில் இந்தியா இலங்கை ராணுவத்தோட மோதைக்குள்ள இலங்கை ராணுவத்துக்கு எதிராக ஜம புரியிக்கல இந்த மண்டையன் குரூப் EPRLF தம்பி புலிகளோட நேரம் முண்டி அவங்கள அழிச்சதுகள். அங்கால தெலோவண்டு செல்வம் மடைக்கலனாரன் தம்பி, அவர் அங்க பல பெண்களோட சமாச்சாரம் உண்டு, கரை பேர் இங்க அடிச்சு சொல்லிக்கொண்டு திரிறாங்க தம்பி. அதையும் இப்ப புலிகள் தான் பேசினோம் தம்பி. அங்கால எங்கட சங்கரி தாத்தா கதிர்காமருக்கு அடுத்த வேதியா தமிழத்தை கழுத்தறக்கிற வேலையில தெரிஞ்சவர் தம்பி. அவரும் இப்ப புலிகளோட கட்சி தொடங்க போறாரா. பிரபாகரன் என்ற துணிவடா அவங்களுக்கு எல்லாம், இந்த வெள்ள வேட்டிகளுக்கு எல்லாம் இந்த எங்கட பிரபாகரன் இல்லாத துணிவு தானடா இவங்கள் ஏறி நின்று சண்டிக்கட்ட தூக்கி கட்டி கொண்டு கதைக்கிற கதைகள். இந்த கூட்டமைப்புல இவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்கள் என்றா, நீங்கள் ஒழுங்கான மானஸ்தரண்டா சொல்லுங்கூட ஆறாவது ஒரு ஆள். இந்த எதிரியில இருந்து இந்த வேற பொடியில் எல்லாம் இந்த போராளிகள் கைகால் இல்ல கண் இல்ல கர்மம் பிடிச்சி கஞ்சி குடிக்க வழியிலே என்று சொல்லி இருக்குதல். கடைசியா அந்த லெப்டினல் வீரமணியின் குடும்பத்துல 5 பேர் வீரச்சாவு. எத்தனை பேர்? 5 பேர் வீரச்சாவு. நீங்கள் யாரடா ஒருத்தர் உதவி செய்து நீங்க சொல்லுங்க அப்போ. இந்த செத்தா வேட்டு இணையம் ஒன்று இருக்கு தம்பி, எவன் சாவான் இன்னைக்கு எத்தனை பேர் சாவாங்க, எங்களுக்கு வாய்க்கரிசி விழுமண்டு செத்தவண்ட காசுல பிழைப்பு நடத்துறவ இப்ப போட்டு அங்க அடியண்டு அடிக்கணுமா. போராளிகள் எல்லாம் புடுங்கினவையாம். இந்த போராளிகளை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு தினம் மறுகதை ஏற்றவன். உங்கள் வரலாறு தெரியுமோ? 2ஆம் உலக யுத்தத்துல தம்பி இவன் ஹிட்லர் எல்லாம் அடிச்சு பிடிக்க நோர்வையும் பிடிச்சவங்கள். 2ஆம் உலக யுத்தத்துல தம்பி கடல் ஆதிக்கத்தை தன்னை கட்டுப்பாட்டுல வச்சிருந்த ஒரே ஒரு நேசப்பட நோர்வே தான் தம்பி. அந்த நோர்வே இவங்களை அடிச்சு பிடிச்சி கிளியர் பண்ணினா பிறகு 45,000 பேரை 8 அவங்க இனம் கண்டவாங்களா, அதாவது துரோகிகள் என்று தம்பி. அதுல 10,000க்கு மேற்பட்டவே மண்டையில போட்டாங்க. மிச்சம் எல்லாருக்கும் தம்பி சிறைக்குள்ள போட்டு ஆயில் வர போட்டு சில பேரையும் விட்டவங்க தம்பி. இதுல கருணா என்றவனும் இந்த KP என்றவனும் இந்த புள்ளியகன் என்றவையும் வித்தியாதரனையும் கொண்டு போய் முடிச்சு போடுறாங்களடா. அப்பா எனக்கு சிரிப்பா கிடக்கு தம்பி. அரசியல் தெரியாட்டி சொல்லுறேன், கொஞ்சம் கேளுங்க. கூட வேட்டிய கலட்டி வச்சு போட்டு கச்சைய கலட்டி வச்சு போட்டு நான் சொல்றத காத்து வாங்கி கூட கொஞ்சம் காதை கொடுங்க தம்பி. இந்த புலிகள் இருக்கைக்கெல்லாம் பிரிஞ்சவன் தான் தம்பி கருணா எட்டப்பன். அதேவனோட சேர்ந்து போனவன் தான் புள்ளியா. இந்த KP முந்த வேலை தான் தம்பி செய்தவன். என்ன செய்தவன்? KP முந்த வேலை தான். அறுவார்கள் துளைவார்கள் உதத்தான் செய்தவன். நீங்கள் இப்ப என்ன தம்பி செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏறத்தாழ 6 வருடங்கள் என்று வச்சு கொள்ளுங்க. இந்த போராளி பெண் பிள்ளைகள் நாங்கள் தொலைபேசி எடுத்து கேட்க தம்பி விபச்சாரம் செய்கிறோம்,
மற்ற பக்கத்திலேயும் போகலாது, வேலைக்கும் போக விடுறாங்க இல்ல, அயல் வீட்டாரோடையும் கதைக்க முடியாது. எங்களை ஒரு நிர்பந்தத்துக்கு வச்சிருந்து எங்களை விபச்சாரத்துக்கு உட்படுத்துறாங்களு பிரபாகரன் கையால தாலி எடுத்து கட்டின புள்ளைகள் கதறின கதறல் எங்கட காதுகள்ல இன்னும் ஒலிக்குது தம்பி. இந்த வெள்ள வேட்டி கல்லர் நாங்கள் கூட்டமைப்பு சொல்லுறவையும் தமிழரசு கட்சி என்று சொல்லுறவையும் அங்கால தேமுக கயந்திரண்ட பாட்டியம் இந்த சங்கரிந்த பாட்டியம் ஏன் தம்பி மலையகத்துல இருக்கிற மனோகரண்ட பாட்டியம் ஏன் ஆறுமுகன் தொண்டமாண்ட பாட்டியலும் இன்னும் எக்கக்க பாட்டியலும் எல்லாம் என்ன தம்பி செய்தவ? எவனாவது ஒருவன் சொல்லு, இந்த போராளிகளுக்கு போய் காசு கொடுத்ததை சொல்லு. போராளிகளுக்கு எவனாவது ஒருத்தன் நிதியுதவி புலம்பெயர் நாட்டுல இருந்து செய்தா அதை வாங்கி கொண்டு போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது. என்ன செய்யறீர்கள்? போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த போட்டு விலாசிரியல். உங்களை உன்னான கேக்குறேன், எங்களுக்கு மைந்தாவால உயிர் அச்சுறுத்தல் சொல்லுறீர்கள். ஆறால மைந்தாவால கோட்டா எங்களை மண்டையில போட்டுருவான்னு சொல்லுறீர்கள். அப்படி இருக்கேக்குள்ள ஒரு முற்று முழுதான இராணுவ அடக்கு முறைக்குள்ள ஆக்கிரமிப்புக்குள்ள நீங்கள் இருக்கிறதா மேடையில முழங்குறீர்கள். ஆனா புலி புலி என்று சொல்லுறீர்கள் தம்பி. யாருக்கு புருடா விடுறீர்கள்? பாராளுமன்றத்துல போய் புலி புலி என்று பேசுறீர்கள் தம்பி. பாராளுமன்றத்துல போய் புலி புலி என்றீர்கள். உன்னான உங்கள்கிட்ட உண்ட கேட்கிறேன், நீங்கள் புலிகளை நேசிச்சவை என்றா இந்த மக்களை நேசிச்ச இந்த புழுட அரசியல் விடாதீங்க தம்பி. நீங்க டாப்போ டூப்போ கூட மின்னஞ்சல்ல விடுறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? உங்கள ஒரு மரியாதை வச்சிருக்கிற மண்டபடியா உங்களோட கச்சைய கலட்டி மேல தொங்க விடல விட்டா அந்த இடத்துக்கு நாட்டம் மாட்டிக்கும் தம்பி. எங்கள்கிட்ட இருக்குது இந்த கூட்டமைப்புள்ள ஒரு கூத்தாடி தம்பி. மல்லாகத்துல 56 பொட்டையில கற்பழிச்சவன என்ன செய்தவர்? கற்பழிச்சவர். அதுல ஒரு பொட்டைய தூக்கு போட்டு செத்துட்டுதான். அந்த மகளிர் அமைப்புகள் உங்கள்கிட்ட ஒரு விசாரணை கமிஷன் கேட்டாவ. என்ன அப்ப செய்த நீங்க சொல்லுங்க, என்ன செய்த நீங்க? இந்த வித்தியாவிந்த படுகொலையில 10 பேர் பரதேசிகள் சேர்த்து அந்த புள்ளைய கைய கட்டி காலை கட்டி கண்ணை கட்டி வாய்க்கில்ல உள்ளாடைய ஓட்டி அந்த புள்ளைய துடி துடிக்க கொண்டவங்க அதை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த புள்ள என்ன பாடுபட்டு செத்து இருக்கும். வெள்ளச்சீரையோட சிரிச்சு கொண்டு காலமா போன புள்ள செத்து போச்சுது. துளை வேற நீங்கள் அங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அதுக்குள்ள அரசியல் செய்யறீர்கள். உங்களோட கட்சிக்கு ஒரு சட்டம் தெரிஞ்சவர் வேணுமெண்டா போல ஒரு சட்டம்பிய பொடிக்கிறதுக்கு அவர் செய்த புள்ளை எல்லாத்தையும் நியாயப்படுத்தி ஒழிச்சு மடிச்சு ஓட்டு மாத்த விட்டு அவரை காப்பாத்தி கொண்டு போறீர்கள். அந்த புள்ளை செத்த இடத்துல உள்ள தடயத்தை கூட போய் அழிக்கிறீர்கள். நீங்கள் வெள்ள வேட்டி கட்டி கொண்டு கிளம்பிட்டீர்கள். ஒரு கல்விமான் என்று சொல்லிக் கொண்டோம், நாங்கள் கற்காத ஆக்கள் என்று சொல்லிக் கொண்டோம். நீங்கள் முன்னர்ல ஒரு போராட்ட அமைப்புக்கு எதிராக போராடிய பொறுக்கிகள். நீங்கள் இந்த புலிகள் என்ற கதை பேசுறீங்களோ? செத்த வீட்டு இணையத்துக்கு செத்த வீட்டுக்காரர் வருவாங்கள் என்றபடியா அவங்க அடிச்சா உலக நாடு பூரா ஓங்கி ஒழிக்கும் என்ற நினைப்புல கிளம்பித்தீங்களோ தம்பி? நாங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் அவிழ்த்து விடுறதோ? நாங்கள் ரெடி. நீங்கள் அதை எதிர்கொள்ள ரெடி என்றா நாங்கள் ஒன்றொண்டா அவுக்கிறோம் தம்பி. எங்களுக்கு தெரியும் எத்தனை எம்பிமாருக்கு பின்னாலேயும் இந்த செத்த வீட்டு இணையத்துக்கு பின்னாலேயும் பெரிய ராணுவ தளபதி இந்த மகளை கல்யாணம் முடிச்சு கொண்டு இந்த செத்த வீடு செய்கிற தில்லாலங்கடி வேலையிலிருந்து எல்லாம் தெரியும் தம்பி. நாங்கள் விடவோ எவிடன்ஸோட சொன்னா நீங்கள் ரெடி ஆகுங்க. கடுமையான தோணியில உங்களை எச்சரிக்கிறோம். எவனாவது இந்த வெள்ள வேட்டி கள்ள கும்பல் புலி போராளிகளை அவங்க பொறிக்க வேண்டும், அவங்க சைனேட் அடிச்சு செத்திருக்க வேணும் என்று சொல்ற எவனாவது ஒருதன் சொல்லு. உண்ட குடும்பத்துல உண்ட புள்ள அல்லது உண்ட பொண்டில் அல்லது உண்ட மாமன் மச்சான் எவனாவது செத்திருக்கிறான் என்று சொல்லுவா. அப்ப கூட்டமைப்புல உள்ள இந்த கழுதையிட்ட கேட்கிறான், எவனாவது ஒருதன் கூட மண்ணுக்காக கொடுத்தனீங்களோட அவங்க சத விரிஞ்சு குருதி சிந்தி கண்ணை கையிலந்து தின்ன வழி இல்லாம கஞ்சி உடிக்குதல். ஒரு பயல் போய் அந்த புள்ளியில எட்டி பார்க்கல. இன்றைக்கு அறிக்கை விடுறீர்கள் வித்தியாதாரம் களத்துல தம்பி உண்ட கேட்கிறேன். சந்திரிகா ஆட்சியில விடுதலை புலிகளால ஒரு தீர்வு கொண்டு வரப்பட்டது தம்பி. பேருந்து ஐயா ரணில் வந்தவர்
சந்திரிகா ஆட்சியிலையும் தம்பி இந்த ரணிலின் ஆட்சியிலையும் விடுதலை புலிகள் ஒட்டையாட்சி அல்லது மாநில சுயாட்சி என்று சொல்லிக்கல இந்த சுடரொளி உதயனில் பிரதம ஆசிரியரா இருந்த இந்த வித்யாதரன் உங்களோட நீங்க சொல்லுற இந்த காவாளி போடி வித்யாதரன் தான் தம்பி அண்டன் பாலசிங்கத்தின் கட்டளையின் கீழே ஒரு மக்களின் ஆளுமையை தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒற்றையாட்சி என்றா என்ன மாநில சுயாட்சி என்றா என்ன என்றதா விளங்கப்படுத்தினது. இன்னும் அந்த மனுஷன் சாகையில கேளுங்க. அண்டன் பாலசிங்கம் தமிழுடைய உயிர் நாடியா இருந்த மனுஷன் சாயக்குல பக்கத்துல இருந்த பொக்கிஷம் இந்த வித்யாதரன். அந்த கொஞ்சம் வேண்டி கூடிங்க. நீங்கள் கோட்டாவாயா கட்டி போட்டு சுட கொண்டு போய்க்குள்ள 21 நாடுகள் அந்த பாஸ்போர்ட்ல விசா குத்தி கொடுத்துக்கள் நீ எந்த நேரம் வேணும்னா நாடு கிளம்பலாம். அந்த அதையும் செய்யாம தன் குடும்பத்தோட அங்க நின்று மண்ணுக்காக போராடிய ஒரு மனுஷன். நீங்கள் எவனாவது சொல்லுங்க. சம்பந்தனை கேட்கிறேன் போய் பிரபாகரனோட இதை பத்தி பேசினியோ இந்த மாவேட்ட கேட்கிறேன் தம்பி நீ போனிய தம்பி கிளண்டின வயதுல சாக வேண்டிய நேரத்துல வெள்ள வேட்டிய கட்டிக்கொண்டு புதுசா வர்றவங்களை வர விடாம என்ன தம்பி நீங்க பண்ணுறீர்கள்? இந்த சுமந்திரன் என்றவர் சட்டம் என்று வந்திருக்கிறார். நான் உங்களை கேட்கிறேன் தேர்தல் முடிஞ்சா பிறகு அரசோட பேச போறீங்களா? ஏன் உங்களோட மைத்திரி தானே இருக்கிறார் போய் பேச வேண்டியதானே தம்பி பேச வேண்டியதானே. சிறைக்குள்ள உள்ள ஜோகி ஜோகரத்தினத்தையும் இந்த கவிஞர் புதுவர் ரத்தினதுரையும் ஏழைய மிக முக்கியமான போராளிகள் வெளியில் வந்தா அவங்கள சிறையில் இருந்து புனர்வாழ்வுக்கு உட்படுத்தி விடுவிச்சா உங்களோட வெள்ள வேட்டியல் வேலியில காய வேண்டிய நில வரும். உங்களோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் என்ற ஒரு நிலையில பொறுக்கிகளே அந்த பொடியில வெளியில விடாம அவங்களோட கூட்டணிய ஒப்பந்தங்களை போட்டு சிறைக்குள்ள தள்ளி வச்சிருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு பேசுறீர்கள் இல்ல உண்மையா கேட்கிறோம் தம்பி. சிங்களவன் நல்லவன் தம்பி. இத்தனை 14,000 பேரை பிடிச்சேன்னு சொல்றான் தம்பி. ஏறத்தால 13,000 பேர் 13,000 சொச்ச பேரை விட்டன்னு சொல்றாங்க. இன்னும் சிறைக்குள்ள இருக்கிறது 500 பேர் 600 பேர் என்றாங்க. உண்மையில அவன் மானசன் தம்பி. அந்த பிள்ளைகளை விட்டு எத்தனையோ பிள்ளைகள் மீள் வாழ்க்கையில ஈடுபட்டிருக்குதுல இவ்வளவு விடயங்களை செய்துகள் தம்பி. இல்லையாண்டி இல்ல உங்களோட ஒப்புடைக்குல அவங்க செய்கிறது நல்லா தான் தம்பி இருக்குது. நீங்கள் என்ன தம்பி செய்கிறீர்கள்? கடந்த முறை மாநகர சபை தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி புலின்னு கோஷம் எழுப்பினீர்கள். இன்றைக்கு கேட்கிறீர்கள் இந்த புலிகள் எல்லாத்தையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிடிக்க போதேண்டு பேந்தோர் அறிக்கை விடுறீர்கள். ஐநா சபையில எங்க ஐநா சபையில போர்க்குற்ற விசாரணை வரப்போது அதனூடாக மஹிந்தாவை தண்டிக்க போறோம்னு சொல்லுறீர்கள் தம்பி. வருகிற செப்டம்பர் மாதம் ஐநா சபையினால மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது அதுல முக்கியமான பெயர்கள் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுது. அதற்காகத்தான் முந்தியடித்து மைத்திரி ஐயா தாங்கள் மண்ணக்கவ வேண்டி வருமென்ற வழியால இந்த தேர்தலை முன்வைக்கிறார் என்று ராஜதந்திர வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. இவ்விதமான ஒரு அரசியல் சூழ்நிலை அப்படி உள்ளக ரீதியா ஓடிக்கொண்டு இருக்கைக்குள்ள நீங்கள் இந்த பிரலுவான் செத்த வீட்டு இணையத்தை வச்சுக்கொண்டு அவர் தான் இதை நம்பர் 1 மாதிரி நினைச்சு கொண்டு அவங்களுக்கு எதிராக உதவும் பெற மாட்டாங்கள் என்று நீங்கள் கருதி கொண்டு இப்ப செய்தி வெளியிடுறீர்கள். யாருக்கு? வித்யாதரனுக்கு. இந்த வித்யாதரன் தான் தம்பி செத்த வீட்டு இணையத்துக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணினது. அது அந்த நன்றி இருக்கோடா அவங்களுக்கு, நன்றி இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் செய்த ஒவ்வொரு விடயத்தையும் கொஞ்சம் யோசிங்க. இந்த வெள்ள வெட்டிக்காரருக்கு சொல்லுறோம், இந்த புலிகள் இந்த போராளிகள் சைனட் அடிச்சு செத்திருக்க வேணும் என்று சொன்னா அப்பயே நீங்கள் இருக்கிறீர்கள். உள்ளன கேட்கிறேன் 2 தரம் எங்களுக்கு கோத்தபாயா குண்டு வச்சவர் நாங்கள் தப்பிட்டோம் சொல்லுறீர்கள். 2 தரம் எங்களுக்கு குண்டு வச்சவர் எங்கட வண்டிக்கு தப்பினோம்ன்றீர்கள். இன்னொரு தரம் 3 முறை எங்களுக்கு வச்சன்றீர்கள். அப்ப இதெல்லாம் என்ன விஷயம் தம்பி கேட்கிறேன்? இதெல்லாம் என்ன விஷயம்? மகிந்தற்ற ஆள் என்று சொல்லுறீர்கள். ஆற வித்யாதரன் உன்னோட கேட்கிறான். எங்கட லண்டன் ஹீரோ எங்கட தெய்வமாண்டு உலகத்தமிழர் லண்டன் தமிழர் வணங்குறாங்க. ஏன் உலகத்தமிழர் கூட எங்கட கமரோன் ஐயா வந்தவர் தான். வரலாற்று ரீதியில இலங்கையின் வரலாற்றுல ஏன் தமிழின வரலாற்றுல பொறிக்கப்பட வேண்டிய பொன்னான வரிகளால பொறிக்கப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய ஐயா கமரோன் அந்த மண்ணுல பதிச்சவர். கூடவே சணல் போக்காரரும் அங்க வந்து நின்றவங்க தான். எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள ஆவணங்கள் இங்கால வந்தது நாங்கள் பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும்.
அதுல வந்து அந்த நிக்கைகள்ல இந்த விக்கி ஐயாவோ இந்த சம்பந்தரம் இந்த சுமந்திரனும் ஏசி ஓட்ட ஜீப்புல போனவன். அந்த மக்கள் வெளியில ஆர்ப்பாட்டம் செய்யணும். எங்கட புள்ளியில பறை கொடுத்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதுல அந்த பிபூசிகாவும் ஜெயக்குமாரியும் முன்னிடம். அந்த புள்ளியில வந்து நிக்க கமரனோட அங்க காப்பியை குடிச்சு கதைச்சு போட்டு ஜீப்புல ஏறி ஓடினா குறக்கூட்ட நீங்கள் உங்களோட வேட்டிய கலட்டி வச்சு சனம் செடுப்பால அடிக்குதுகள். இப்ப சொல்லுங்க, நீங்கள் தேசியவாதியோ இந்த புலிகள் தேசியவாதியோ? வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஆண்டாண்டு காலமா இதையே பேசிக்கொண்டு மக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கலாம் நீங்க நினைக்கிறது சத்தியமா செல்லாது. எங்கட மக்கள் தெளிவா இருக்கிறார். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தம்பி, இந்தியாரம் சனம் செத்ததுக்கு பிறகு தெளிவா இருக்குது எங்கட சனம் என்னண்டு. இந்த இப்ப இருக்கிற தமிழின அரசியல் தலைவர்கள் எவரும் நமக்கு வேண்டாம், புதியவர்கள் அங்கே வர வேண்டும். எங்கட சீமானா போல சீமானா போல வர வேணும் என்று சொல்லி கிடக்குது. இதுல எங்கட அனந்தியக்க அங்க அறம்புறமா அடிக்கிறா. அவ அந்த படங்களா பாத்தீங்களா நீங்கள் சொக்கி போவீங்க. அந்த கேவலமா இருக்குது. அதுல படங்களா பார்த்தமண்டா சேலையில திரிஞ்ச அம்மனி அதை கலட்டி வச்சு போட்டு அவ நின்று அந்த உடுப்போடிய போல அது நல்லா இருக்கும் பார்க்க. நான் புலி போராளிகள் இப்படித்தான் போறேன் போனீங்க தான் நாங்களாதான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திரும்பவும் சொல்லுறோம், வலியுறுத்தி சொல்லுறோம், அந்த போராளிகளின் மனசை புண்படுத்தி வித்தியாதரன் என்ற மனிதனை எவனாவது தாக்க வந்தீர்கள் என்று சொன்னா நீங்க வித்தியாதரனை கட்டி வச்சு அடிங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவருக்கு பின்னால ஒன்றிணைச்சிக்கிற இந்த புலி பிள்ளைகளை நீங்கள் போராளிகள் அல்ல, அவரை சைனேட் அடிச்சு செத்திருக்க வேண்டும் என்று சொன்னா நீங்கள் ஏன் சைனேட் குடிச்சு ஏன் மருந்து குடிச்சு சாகாம இருக்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் புலிகளை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கண்டா. தண்ட கையை இழந்து காலை இழந்து கண்ணை இழந்து கிட்னியை இழந்து உடல் சதைகளை சந்த பிந்தமா அந்த மண்ணில் கொட்டி குரல் அடைச்சு போய் பேச வழி இல்லாம காது கேட்க வழி இல்லாம அந்த புள்ளிகள் மண்ணுக்காக தங்களை அர்ப்பணிச்சு போட்டு இருக்குது. எத்தனை வயசு இந்த புள்ளிகளுக்கு? குறைஞ்சது பார்த்தா 18 வயதுல இருந்து 40 வயதுக்கு உள்ள, குறிப்பா 30 வயதுக்கு உள்ள இந்த பொடி புள்ளிகள் இருக்குது. நீங்கள் சாகிற வயசுல சம்பந்த பாடையில போற வயசுல இன்னும் வேட்டியை காட்டி கொண்டு திரிகிற யாருக்கு திரிகிறீர்கள்? வித்தியாதரன் மைந்தன் சம்பந்தத்தை ஆட்டி ஆள் அப்ப கேட்கிறோம் சொல்லுங்க. சுமந்திரன் ஆட்டி ஆள் தம்பி, தேசிய பட்டியல குணத்தை வச்சு புடுங்கி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் ஆட்டு தம்பி. எங்கேயாவது இதுக்கு பிறகு எந்த ஒரு கூட்டமைப்புண்டா ஒருதனாவது நீ ஆம்பளையண்டா வந்து பார் வெளிநாட்டுக்கு. புலிகள் அங்க உள்ள புலிகள் அல்ல, வெளிநாடு வந்தவெல்லாம் தப்பி வந்த புலியண்டு வெள்ள வேட்டி கட்டின கூட்டமைப்புல உள்ள எவனாவது ஒருதன், கூட்டமைப்பு அல்லாத எவனாவது ஒருதன் சொன்னா வெளிநாடு வந்து பார். உனக்கு செட்டுப்படி விழுவுதோ இல்லையோண்டு பார். முடிஞ்ச 1,20,000 ரூபா உங்களுக்கு ஒட்டுமொத்த செலவு, 70,000 ரூபா உங்களுக்கு சம்பளம். யாருக்கு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 70,000 ரூபாய் சம்பளம். அதற்கு வாகனத்துக்கு வரிச்சலுக, அவர் பிளைட்ல வெளிநாடு போறதுக்கு வரிச்சலுக, அவருக்கு அவரை பொந்துல கூட்டிக்கிட்டு போறதுக்கு விமான வரிச்சலுக, அவர வாகனத்துக்கு வரிச்சலுக, அதுக்கு செக்யூரிட்டி கார்டு, வர போலீஸ் பாதுகாப்பு. இத்தனை பாதுகாப்போட திடீர்கள். உன்ன கேட்கிறேன், அந்த புலிகள் உங்க உள்ள புலிகள் எல்லாம் புலிகள் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் நான் கேட்கிறேன், அங்க ஒருத்தர் புலியத்தான் வச்சிருக்கிறார் செக்யூரிட்டிய செயலாளரா. ஆர வச்சிருக்கிறார்? செயலாளரா வச்சுக்கிறத தம்பி ஒரு புலி தம்பி, மூத்த புலி. அவன் அங்கே ஒரு உலகத்துல வேலை செய்து கொண்டு வச்சிருக்காரு தம்பி. அவன் புலிகண்டு வச்சிருக்கிறார். அவன் புலிகண்டு வச்சு கொண்டு வந்தா தம்பி, அவன் அப்போ வெட்ட பண்ணிடுவோ தம்பி. இல்ல கேட்கிறேன் தம்பி, நீங்க சொல்றீங்க புனர்வாழ்வு பெற்றவங்க எல்லாம் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு உள்ளுக்கு போட்டுருவாங்களா? அப்ப அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, பேருக்கு என்னன்னா நாரமண்ட வழியாத்தான் நான் மறைச்சு சொல்றேன், உங்களை காப்பாற்ற பண்ணணும் வழியா. அவர் செயலாளர் 2 ஒருத்தரை வச்சிருக்கிறார். யாரை வச்சிருக்கிற? அவர் புலி. அப்ப அதை மைண்டாண்டு ஆள் இல்லையா தம்பி? என்ன தம்பி எல்லாரையும் பிடிச்சுக்கொண்டு உள்ளுக்க போடுறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், ஒரு புலியின் ஆளை உனக்கு பின்னால செக்யூரிட்டியா வச்சுக்கிறான், உன்னை கண்காணிக்கத்தானே. அப்ப நீ என்னன்னு சொல்லுவ? நீ என்ன சொல்லுவ? நான் தமிழ் தேசியவாதி என்று. யாருக்கடா புருடா வருதுகள்? இந்த வித்தியாசம் அழகா சொல்லி இந்த
அந்த ஒரு போராளி ஒருத்தனை கொண்டது எனக்கு யாருன்னு சொல்லி இருக்கிறார், தெரியுமான்னு சொல்லி இருக்கிறார். இந்த சம்பந்தரை கட்டி போட்டு கொட்டை வாயா தூக்கின்னு போனவனா வல்லவன் இல்ல, இந்த மாவையை கட்டி போட்டு தூக்கின்னு போனவனா, இது சுரேஷ் பிரபஞ்சன் கட்டி போட்டு தூக்கின்னு போனவனா, இது செல்வம் அடைக்கலனான தம்பி காலையும் கையும் கட்டி போட்டு அம்மனமா தூக்கின்னு போனவங்களா வாகனத்துல சொல்லுங்க. இந்த மனோகனோசனா தூக்கின்னு போனவங்களா இல்ல சொல்லுங்க தம்பி. நீங்க யாராவது மான ரோஷம் கயத்துல கொண்டு போவாங்களா அப்படி வெள்ள வெள்ள கட்டி கூட மண்ணில போட கொண்டு போவாங்களா தம்பி? கேட்கிறேன் தம்பி. இந்த குமார் பொண்ணை பத்தி நான் மகனம் இருக்கிற அந்த பிடிப்புள்ள சட்டம் படிச்சுன்னு சட்டத்தை வேலையை பார்த்து கொண்டு கட்சியை தொடங்கி வச்சுக்கொண்டு இல்லையா எங்களை கொண்டு இருக்கிறீர்கள். அவர் மந்தவர். உங்க இல்லதான் கேட்கிறேன் தம்பி. நீங்கள் எல்லாம் முந்தி தமிழ்ச்செல்வனுக்கு பால் பிடிச்சு அதுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து பெரிய ஆள் ஆயிடுங்க. நீங்க சொல்றீங்க புளிய பற்றி கதைக்க கூடாது தம்பி. தம்பி கடந்த காலங்களில் நடந்த தேர்தல தம்பி புலி என்று தானே கதைச்ச. நீங்கள் மேடைக்கு அந்த கெஷனை கொஞ்சம் போட்டு நீங்கள் உங்களுக்கு மறதி கூட எங்களுக்கு தெரியும் தம்பி. நீங்கள் உங்களுக்கு சுய நினைவிருந்து அதுல என்ன கதைக்கிறோமோ வாயில வருது அடிச்சு விடுறதானே, இட விரைவா இருந்து குடிக்கிறது, பேருந்து பொட்டையிலோட கூத்தடிக்கிறது, பேருந்து அடிச்சு தள்ளுறவே இல்லை. மான ரோஷம் இருந்தா புளிய பற்றி கதைக்காத. நீங்கள் ஒரு குடும்பத்துல 3 உள்ள இந்த லெப்டினல் வீரமணி இந்த குடும்பத்துல 5 பேர் கஞ்சி குடிக்க வழி இல்ல. ஒரு புள்ள பாவம், அந்த புள்ள வாய் பேசாத புள்ள, மற்றொரு பிள்ளைக்கு காது கேட்காது, சின்ன புள்ள இருக்குது. எந்த வெள்ள பட்டி கல்லடா போய் அந்த பிள்ளைக்கு ஒரு கஞ்சி வார்த்தை நீங்க சொல்லுங்க. இந்த எதிரியில போட்டிருக்கோம் அந்த வீடியோ. எவனாவது தூரம் போன் அடிச்சு கழிச்சு எங்களோட நாங்க கொண்டு உதவி கொடுக்குறோம் சொல்றேன். சொல்லு ஒருத்தன் சொல்லு. மாவை சின்னநாய கொண்டே கொடுத்தனியா, நீ சம்மந்தம் கொண்டே கொடுத்தனியா, சுமந்திரம் கொண்டே கொடுத்தனியா, ஆரடா கொண்டே கொடுத்தனீங்க சொல்லுங்க. அவன் பட்டியல வந்தா மட்டும் பல்ல காடி கோணத்தை கழிக்கிட்டு போற கும்பல் கழிக்கிறீல்ல தம்பி. சொல்லி போட்டு எனக்கு கோபம் வந்தா கொக்கா மாறிடுவோம் சொல்லி போட்டணும். ஓ தேர்தலில் வந்துட்டேன் 1,20,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு திண்டு நக்கி திடுறதுக்கு வந்த கூட்டங்கள் அங்க பொடியில பற்றி கழிக்கிறீங்க தம்பி. இந்த புலம்பெயர்ல உள்ள இந்த புலி குறுப்பு கூட சொல்றேன். இவ அடுத்த முறை வெள்ள வேட்டியோட வந்த தம்பி கவனிச்சு விடுங்க, நல்லா கவனிச்சு விடுங்க. உங்களோட பாஷையில கவனிங்க தம்பி நல்லா. நீங்கள் தம்பி கருத்து முதல் இருக்கலாம் தம்பி. ஆனால் நீங்கள் உங்களை மண்ணுக்காக சதைகளை பிஞ்சு கால் கையில் இழந்து ஓட்டு வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்து ஓட்டு வந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ள வேட்டி கல்லர் துவக்கும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல. இவங்க இப்ப என்ன சொல்லி கொண்டிருக்காங்க பாத்தியல. வித்தியாதரன் என்ற அந்த மனுஷன் வெல்ல வேணும் தம்பி. நிச்சயமா அந்த மண்ணில நின்று எங்கட மக்கள் தெளிவாய்க்கிறோம் தம்பி. நீங்கள் உண்ட மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் அவ தெளிவா நிக்கணும். இன்றைக்கு பிரபாகரன் வேணும், புலிகளின் அந்த நிழல் ஆட்சி வேணும் என்று இன்றைக்கு வித்யா குடும்பத்தில் இருந்து கான பொம்பளை புலிகள் பெற்ற குடும்பங்கள் கேட்குது. முந்தி புலிகளை வெறுத்து சுகபோகமா ஜாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த கும்பல் கூட இன்றைக்கு புலி வேணும்னு சொல்லுது. அப்ப எங்கட புலிப்பொடியெல்லாம் தம்பி எங்க வர வேணும். இந்த வடமாநில விக்னேஸ்வரன்ட்ட கேட்கிறேன், இந்த சம்பந்தம் கூட்டமிட்ட கேட்கிறேன், எவ்வளவோ அநியாயம் நடக்குது, என்ன செய்த நீங்கள்? இந்த அனந்தி அக்கா இருக்கிறா, எங்கட விஜயகலா எம்பி அக்காவும் இருக்கிறா, அந்த பானிஷாண்ட பொடியனை கமரா தூக்கி கொண்டு ஒரு பொடியன் காதலிச்சு போட்டு கையை விட்டு கற்பழிச்சு போட்டு அந்த புள்ளைய கையை விட்டுட்டான். அவன் ஆபாசப்படது சமூகத்துல கூட அந்த புள்ள தூக்கு போட்டு தொங்கினது. இந்த துவாரகேசன் ஒருவன் தானடா அந்த புள்ளைய வீட்டுக்கு போனவன். அவன் டெக்ஷனும் கேட்கல ஒண்ணும் கேட்கல, அவன் தான் அந்த புள்ளைய விட்ட போனவன். மிச்சம் எல்லாம் எங்கடா போனீங்க? ஒரு தினம் சொல்லு, இந்த அனந்தியாக்கா எங்க போனவா? நீ ஒரு பொம்பளை தானே, நீ வெளியில இருந்தா மனுஷி என்று சொல்லி கொண்டு திரிகிறா புள்ள. சரி நல்ல நீ போராளி இந்த புள்ள கச்சேரிக்கல நீ எத்தனை பேருக்கு அமர்த்தி அடிச்சு நீ என்ற செய்தி இருக்குது. சனங்களதான் நேரடியா போட்டி தர்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க ஓணுமெண்டா உங்களோட வாயில எங்கேயாவது விடுறது தில்லு இருந்தா சொல்லுங்க, நான் அப்படி ஒன்னும் செய்யணும்னு நாங்கள் அவிட்டு விடுறோம். ஒரு நாள் போய் அந்த புள்ளிய பாத்துறீங்க. வித்தியா விட்டா போறதுக்கு கூட இந்த வெளிநாட்டுல உள்ள இந்த நண்பன் ஊடக நண்பன் அடிச்சு சொல்லி அவ சொன்ன வாங்க போறதுக்கு தம்பி என்னடா காசு இல்லையாண்டு. காசு இல்லாத நீ பேர்ந்ததுக்கு மாநகர உறுப்பினருக்கு கேன்சல் பண்ணிட்டு போ, மரியாதையாக இருக்கும். இந்த விஜயகலா எம்பியாக்கா அந்த சுஷ்குமாரா பிடிச்சு கொடுத்து நல்ல வேலை செய்தவா நல்லா இருந்தது. ஆனா அந்த மானிஷாண்டா வீட்டையும் போவாண்ட பார்த்தா போகல. போறோன்னு சொன்னமா எங்களுக்கு அவன் போகல. ஏன் போவான் விட்டான்னு எங்களுக்கு தெரியா. ஒரு மரியாதை வச்சிருந்தனால அதுவும் போச்சு. பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அடக்குமுறைய கூட தட்டி கேட்கறதுக்கு இந்த பெண்களால முடியல. இந்த விபூசிகா என்ற புள்ள தாயை கொண்டே கோத்தவா, இந்த விபூசிகா என்ற புள்ள சிறையில போறதுக்கு தாய் போறதுக்கு காரணம் இந்த அனந்தியக்கா, இந்த கயந்திரன் குழுப்பாட்டி தான்.
எங்களுக்கு அடிச்சு சொல்றோம். அந்த வெள்ளக்காரருக்கு வடிவா தெரியும். விளங்குனாங்களா இந்த வழியை சொல்றோம். அந்த பிள்ளை சோத்துக்கு வழி இல்லாம நிக்க தம்பி இந்த அனந்தி அக்கா ஒருக்கா போய் இந்த வீட்டை பாப்புள்ளேன்னு சோறு கொடுக்கல. வெளிநாட்டுல இருந்த அந்த புள்ள குருகுலத்துல இருக்க அந்த விபூசி அம்மா எனக்கு இப்ப 2 வாரத்துக்கு முன்னம் சொன்னது, தம்பி எங்கடா சனமடா நான் ஜெயில இருக்கேக்க கண்ணீரோட கலங்கிருந்தேன் இந்த புள்ள என்ன செய்தாண்டு. ஆனா புலம்பெயர் தேசத்துல உள்ள எங்கட சனமடா 2 லட்சம் ரூபாய் காசு இந்த குருகுலத்துல கொடுத்ததடா, கொடுத்து இந்த பிள்ளைக்கு சாப்பாடு குடிச்சிருந்தா நான் வேண்டே இல்ல. 2 வருஷமா நான் சிறையில் இருக்க இந்த புள்ளிய பாதுகாத்தது அந்த குருகுலம் தான் விட்டுட்டேன். நான் இப்ப சில விஷயங்கள் சொல்லல, அது எந்த சார்பில இந்த புலம்பெயர் மக்களுக்கு நன்றி, இந்த உதவி செய்த மக்களுக்கு நன்றி என்று சொல்லி அந்த மனுஷி ரோஷத்தோடையும் மானத்தோடையும் ஆளுமையோடையும் சொல்லி இருக்குது. நீங்கள் என்ன செய்த? நீங்கள் இதுவரைக்கும் அந்த மனுஷியை நீங்கள் வெளியில கொண்டு போறது கூட்டம் ஒரு பழையிலும் நீங்கள் முனையல. வெள்ள வேட்டியை கட்டி கொண்டு போட்டோக்கு போஸ் அடே மாடு கண்டு போட்டா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கும் கூட்டமைப்புக்கார போறாங்களா? என்னத்துக்கு கோழி முட்டை போட்டா தூக்கி பார்த்துட்டு இவர் கோழி முட்டை போட்டது, இது பொட்ட கோழியோ பொடியன் கோழியோ இவர் பார்த்தார் உடனே வருதலாப்பா நியூஸ். என்னதுக்கு கோழி முட்டை போட்டது, மாடு கண்டு போட்டது. சிறையில வாடுதல் புள்ள, வெளியில விடறதுக்கு வக்கில்ல. இந்த போராளி பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழியிலாம நிக்குது. இந்த உலக புலம்பெயர்ல மக்கள் நேரடி உதவி செய்யறதுக்கு ரெடியா நிக்கணும். நீங்கள் அதை கொண்டு செய்யறதுக்கு இல்ல. செத்த வீட்டு இணையம் புளிய பற்றி கிடைக்குது. பொறுக்கு போயில அவங்கள்ட்ட கேட்கிறோம்டா, அவங்கள்ட்ட கேட்கிறோம். மான ரோஷனி ஒரு அப்பனுக்கு பிறந்தாண்டா சொல்லு. எத்தனை ஆயிரம் போராளிகள் அங்க சோத்துக்கு வழியில நிக்குது. உண்ட செத்த வீட்டு இணையத்துல நீ அந்த போராளிகளை எடுத்து என்றைக்காவது உதவி செய்யறியா சொல்லு? வேற ஒரு ராமந்தவன் அதுல செய்யல, அவன் செய்திய கொத்திக்கொண்டே உண்டில போட்டு உண்ட யூடியூப்ல நீ ஏத்தி நீ தான் ஆளுன்னு காட்டுற. நீ செய்த நீ அந்த மக்களுக்கு நீ சொல்ற அங்க புளியனை கலைக்கிறதுக்கு செத்த விட்டு நேரத்துக்கு வடிவாய் தெரிக்கிற நாங்கள். நீங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பின்புலத்துல இருக்கிறதும் அந்த பொட்டையோண்ட கட்டி இருக்கிறதும் எங்களுக்கு வடிவா தெரியும். நான் பகிரங்கமா ஆதாரத்தோட கொண்டு வருவோம். நீங்கள் எங்கட போராளிகளை கொச்சப்படுத்த முனைஞ்சீரன்னு சொன்ன நிச்சயம் உங்களோட வீடு கல்லடி படும். நாங்களே நம்பர் 1 என்று நீங்கள் துள்ளாதீங்க. கோவிலுக்கு எதிராக பேஸ்புக் எப்படி வந்ததோ, ட்விட்டர் எப்படி வந்ததோ, அதே மாதிரி நிச்சயம் காலம் மாறும். நீ வேணுமெண்டா நான் சொல்றத எழுதி வச்சுக்கோள். நிச்சயம் மாறும். நிச்சயம் சனம் உன்னை மாற்றும். நாளைக்கு நீ தூக்கி அறியப்படுகின்ற பொழுது நீ எந்த கூட்டத்துக்கு வாழ் பிடித்தையோ அதுகள் உன்னை காப்பாற்றாது. மனதில் வைத்துக்கொள். நீ செய்கின்ற விடயங்கள் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் தெரியாத காரணத்தினாலும் அதனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வேற இணையங்கள் முயலாத நிலையிலும் நீ கொடிகட்டி பறப்பதாக நினைக்கிறாய். நிச்சயமாக இல்லை. நீ விழுவதற்கான காலம் கனிந்துள்ளது. உனக்கான புதைக்குழியை நீயே வெட்டி இருக்கிறாய். நிச்சயம் அதுக்கு விழுந்து மூழ்குவாய். இருந்து பார், இது நடக்கும். கூட்டமைப்புக்காரருக்கு நாங்கள் மீண்டும் எச்சரிக்கிறோம். எந்த ஒரு போராளியாவது நீங்கள் சைனட் குடித்து செத்துக்கலாம் சொன்னால் நாங்கள் ரெடி. எங்கள்கிட்ட வா, முடிஞ்சா வா. இந்த வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் லண்டன் வாரர், அவரை நாங்கள் பார்ப்பதற்கு 10 பவுண்டு டிக்கெட் விற்கிற கூட்டம். நீங்கள் தமிழரசி கட்சிக்காகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காகவும் பல்லாண்டு காலமாக லண்டனில் இருந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து குரல் கொடுத்து நிதி உதவி செய்து வந்த அந்த கட்சிகளை உறுப்பினர்கள் புறக்கணித்து விட்டு எவனோ ஒருதன் கேட்க 10 ரூபாய் தலைக்கு டிக்கெட் வேண்டி விக்னேஸ்வரனை பார்க்க போகணுமா? எங்கட மானம் உள்ள தலைவர் பிரபாகரன் சுதுமலையில நிக்கல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த மண்டுல குவிஞ்சிருந்தவ ஒருதன்கிட்ட பார்த்து புலிகள் காசுக்கு சோத்துக்கு வழியில நிக்கிற நிலையிலும் கூட ஒரு மக்கள்கிட்ட நீ 10 ரூபா வந்துட்டு பிரபாகரனை பார்க்கணும் கேட்க. அதான்டா தலைவர். தலைவன் பேரை சொல்றதுக்கு இந்த கூட்டமைப்புல எந்த பொருட்கும் அட்டுகதை இல்லை. புலிகள் அந்த மண்ணுக்காக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க சுரேஷ் பிரம்மச்சந்திரன் ஆயுதத்துக்கு நீ சகோதர படுகொலை செய்த. நீ டெலோ நீயும் அதைத்தான் செய்த. நீ சங்கரி அதைத்தான் செய்த. நீ சித்தார்த்தன் அதை விட கேவலம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து புலிவாசம் பேசுறீர்கள். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பு இங்க உள்ள மானமுள்ள ரோஷம் உள்ளவங்க அந்த நாட்டுக்கு வர முடியாத சூழல்ல நீங்கள் அங்க ஆட்டம் போற உங்களுக்கு வடிவா தெரியும். வேணுமண்டா ஒரு தீர்வு அங்க வரட்டும், கதவு திறந்து விட படட்டும். அன்றைக்கு பார், இந்த கூட்டமைப்புல ஒட்டு வெள்ள வட்டி இருக்க மாட்டான்.
எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட மனசுல இது நடக்கும். குஞ்சப்ப வந்தவரப்ப காணையில இந்த பொடியன் கதைச்ச கதையில குஞ்சப்பு எஸ்கேப். கோவைக்காத எங்கடா பாப்ப அடிச்ச அடியத்த பொடியன் கிடிச்ச கிளியில இறங்கி போட்டது. அடுத்த முறை கட்டாயம் வரவனப்போ கணக்க கதைப்பன் பொடிக்கணும். நான் துணைக்கு கூட்டிக்கணும் வந்து அவன் எனக்கு மேல ஏறி இருந்து தம்பி கணக்க காய்ச்சி போட்டான். இவனுக்கு கொஞ்சத்தை ஊத்தி கொடுத்துருந்தா பேஜாம இருந்துட்டு போல. இவன் அடங்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த லெக்ஷன் முடிய மாட்டோம், அடங்க மாட்டான்னு நினைக்கிறேன். வரட்டே, பாய்.